கட்டிடம் கட்டுறவங்ககிட்ட நிறைய பேர்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம். பேசினாலும் யாரும் வந்து ஒரு வெளிப்படை தன்மையா நேர்மையா வந்து நம்மகிட்ட பேசல. நாங்க வந்து எப்படி இருக்கணும், ஒரு வீடு கட்டி எப்படி வாழணும் நாங்க நினைச்சோமோ அதே போல அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. நான் ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் என் வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத. அது அவர்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை எக்ஸிகியூஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பெட்ரூம் இந்த சைஸ், இந்த ஹால் இந்த சைஸ், இந்த கிச்சன் எனக்கு இவ்வளவுதான் வருதுங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதே போதுங்க. சரிதான். அதுதான் கடைசி வரைக்கும் 2 பேத்துக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு காரணம். வணக்கம். இந்த வீட்டை வந்து வடிவமைச்சு கட்டினவர் திரு சுந்தர வடிவேலு அவர்கள். இந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இந்த வீட்டோட செலவு என்னாச்சு அப்படிங்கறதோட சேர்த்து இந்த கட்டிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும். அதையுமே நம்ம திரு சுந்தர வடிவேலுகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். அப்ப இந்த வீடு வந்து காமிச்சிங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா ஐயா? இது கீழே 542 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டோட்டலா இடம் மட்டும் ஐயா? இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 அடிக்கு 33 அடிங்க. 17க்கு 33. இப்போ ரொம்ப சின்ன இடம் தான் இல்லையா? ஆமா, உண்மையில சின்ன இடத்துல வந்து 3 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு. நம்ம நின்று இங்க பார்க்கும்போது தெரியுது நல்ல காத்தோட்டமான ஒரு சூழல் வந்து இருக்கு. இப்போ இதை எப்படி பண்ணாரு அப்படிங்கறதான் இங்க ஹைலைட். இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க ஐயா. இந்த வீடு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 அடிக்கு 31 அடிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னாலும் அதே அளவு தான். வெளியில வந்து பால்கனி மட்டும் ஒரு 10 அடிக்கு 2 அடி, ஒரு 23 ஸ்கொயர் ஃபீட் வந்து பால்கனி எக்ஸ்ட்ராவா. மற்றபடி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல சிங்கிள் பெட்ரூம் தான். டியூப்ளெக்ஸ் வீடுங்க. இது டியூப்ளெக்ஸ், அதான் 3 பெட்ரூம் வச்சிருக்கீங்களா? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்கும். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் இருக்கு. பெட்ரூமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாவே கீழே ஒரு 2 பேரு, மேல ஒரு ஒரு 4 பேர், மொத்தம் ஒரு 6 பேர் அருமையா தங்குற அளவுக்கு உங்களுக்கு வீடு சிறப்பாக. சூப்பர் சூப்பர். வணக்கம் சார். என் பொண்ணு வந்து இந்த வீடு கட்டினாங்க பக்கத்துல. அவங்க வந்து சிபாரிசு பண்ணாங்க சோமதி பில்டர்ஸ். அந்த வீடு வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுனால அதுக்கப்புறம் நாங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். சர்ச் பண்ணி பார்த்ததுல நானும் ரியல் எஸ்டேட் பண்ணேன், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாமே நாங்க பார்த்துருந்தோம். ஆனா அதை விட வந்து பெஸ்டா அவர் பண்ணது வந்து சின்ன வீட்டுல ரொம்ப அழகா பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு நாங்களே வந்து அவரோட முகவரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவர் அணுகணும். அதுக்கப்புறம் வந்து வர வச்சு பேசணும். அதுக்கு முதல் நிறைய பேர்கிட்ட கட்டிடம் கட்டுறவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். பேசினாலும் யாரும் வந்து ஒரு வெளிப்படை தன்மையா நேர்மையா வந்து நம்மகிட்ட பேசல. ஆனா இவர் வந்து ரொம்ப அதாவது நேர்மையா பேசினாரு. அதே சமயம் வந்து எந்த ஒரு சமரசம் பண்ணாம பேசினாரு. நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரிதான் செய்வேன், எனக்கு நீங்க கட்டடத்துல ஏதாவது குறை இருந்தா மட்டும் சொல்லுங்க, என்னோட வேலையில குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சவாலா பேசினாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து சரின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு படிப்படியா ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி
தொகை கொடுக்குற மாதிரி பேசி நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வந்து ஒரு 6 மாதம் கால அவகாசம் வேணும்னு கேட்டார். ஏன்னா வந்து இந்த செங்கல் மற்ற இதெல்லாம் வந்து மூக்கி விடணும். ஏற்கிறாக்குன்னு அந்த காற்று இடைவெளி வருது இல்லை, ஏற்கிறாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் வந்து வந்துடக்கூடாது. அதனால வந்து நம்ம வந்து 2 மாதத்துலேயே முடிக்கலாம், 2 மாதத்துல முடிக்கலாம், 3 மாதத்துல முடிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து 6 மாதம் கால அவகாசம் கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு. சரின்னு நாங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு என் பையன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு 6 மாத காலம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட்ல இது பண்ணோம். இப்போ மார்ச்ல வந்து வீட்டுக்கு குடி வந்துட்டோம். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. புதுமனை புகழாக வந்திருந்தோம். எங்கள் நிறுவனத்திலேருந்து வந்தவங்க, என் பையனோட லாஜிஸ்டிக் நிறுவனத்திலேருந்து வந்தவங்க, மருமகளோட வந்தவங்க எல்லாம் வந்து பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அருமையாக கட்டிருக்கீங்க. ஒரு 612 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ பின்னால முன்னால செய்த பக்கவாட்டில் இடம் விட்டது போக இவ்வளோ அழகா ஒரு டூப்ளெக்ஸ் வீடு, 3 படுக்கையறை கொண்ட வீடு வந்து இவ்வளோ அழகா கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க. ரூம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த டிசைன் எப்படிங்க? இது ஒரு டியூப்ளெக்ஸா பிளான் பண்ணிருக்கீங்க. இது வந்து இடத்த கொடுத்தவங்க, அவங்க யார் கட்டணும்னு சொன்னாலும் அந்த ஓனர் அவங்க ஆமா, அவங்க வீட்டு உரிமையாளருடைய விருப்பமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டியூப்ளெக்ஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் போடும்போது வெளியில ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்தோம். அது வந்து எங்களுக்கு அந்த மாதிரி வேணாம், எங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, அதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் இந்த வீடு டியூப்ளெக்ஸ். சூப்பர் சூப்பர், நல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க. வணக்கம், என் பேர் வசந்த். நான் ரெடில்ஸ்ல இருந்து இருக்கேன். ஒருத்தருக்கும் ஒரு வீடு வந்து ஒரு கனவு வீடு இருக்கும். அந்த வீட்டோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வருதுன்றதை நம்ம செலக்ட் பண்ற பில்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படி நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு பில்டர் தான் வந்து சுகமதி பில்டர்ஸ். நம்ம ப்ரொப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சுந்தர வடிவேலன் சார். இப்போ நமக்கு ஒரு ஐடியாலஜி நம்ம கிட்ட அவர்கிட்ட சொன்னா அவர் எக்ஸிக்யூட் பண்ற கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறாரு. நான் ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன், என் வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத. அது அவர்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை எக்ஸிகியூஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபைனல் அவுட்புட் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், எப்படி இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி வீடு வந்திருக்கா வரலையா அப்படின்னு. பட் எனக்கு இது அவர்கிட்ட கொடுத்த கான்ட்ராக்ட் 100% ஒர்த். இன் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு ஐடியா அவர்கிட்ட கேளுங்க. டெஃபினட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸிகியூஷன் பண்ணி கொடுப்பாரு. அது எனக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்றேன். டிசைன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. இப்போ இது பால் காய்ச்சல் முடிஞ்சிச்சிங்களா? இல்லைங்களா? ஆமா, நேத்து தான் பால் காய்ச்சல் முடிச்சாங்க சார். வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி வாஸ்து நாள் கட்டி. சிறப்பு. நல்ல அவங்களோட மனநிலை கண்டிப்பா வீட்டு உரிமையாளர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா வந்தவங்க இன்புட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, வீடு ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. 3 பெட்ரூம், அது சின்ன இடத்துலயே ஒரு 3 பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணல நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வியக்கக்கூடிய விஷயமே. சின்ன இடத்துல நிறைய அறைகள் கொடுத்து கண்டிப்பா அதுவும் காற்றோட்டமாவும் கொடுக்கறது நீங்க வியக்கத்தக்க நல்லா பண்ணி வீட்டு உரிமையாளர் ரொம்ப மகிழ்ச்சியான. அதுவும் இல்லாம நம்ம ஒத்துழைப்பும் அவங்களுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. சில வீட்டுக்காரங்களோட பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எப்படி கிடைத்த கிளைண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, அப்பதான் ஒரு இன்ஜினியர் இல்லைன்னா கட்டட யாரா இருந்தாலும் பண்றதுக்கு அப்பதான் நீங்க யோசிச்சது பண்ண முடியும். பிளஸ் அவங்க என்ன சில விஷயங்கள் வந்து வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை உள்வாங்கிக்கணும். அது சரியா வருமா வராதா, நடைமுறைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிபிள் அப்படின்றதையும் சொல்லி இன்னும் அதுல நிறைய விஷயங்களை உட்புகுத்தி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஆமாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முதன்மையான முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வடிவமைக்கும் போதே நம்ம வந்து டிராயிங் முதல்ல வந்து ஸ்டடி பண்ணி கரெக்டா கொண்டு போயிடணுங்க. ஸ்கெட்ச். ஆமா, ஸ்கெட்ச். நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு மாற்றம் பண்ணாலும் நம்ம ஸ்கெட்ச்ல அந்த டிராயிங்ல மாற்றம் பண்ணிக்கலாம். புரியுது. ஆனா நீங்க வந்து அதை நடைமுறை கொண்டு வந்துட்டீங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல வந்து மாத்தாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய அதிகப்படியான செலவினங்களை குறைக்க முடியும். புரியுது. முதல்லயே நமக்கு வந்து திட்டமிடல் கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து இந்த வரைபடம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு தான் வேணும் அப்படிங்கிறது வந்து வீட்டு உரிமையாளர் வந்து கரெக்டா கேஸ் பண்ணிட்டாங்கன்னா
நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திட்ட மதிப்பீடும் கொடுத்துடலாம். அது செயல்படுத்த போதும் நமக்கு எந்த 2 பேத்துக்குள்ளயும் பிணக்கு இல்லாம அருமையா போகும். ஏன்னா நிறைய பிரச்சனை அங்கதானே வரும். கண்டிப்பா தொடங்கும் போது ஒரு வேலை இருக்கும், ஆமாங்க. முடிக்கும் போது ஒரு வேலை இருக்கும். ஏன் நிறைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும். இல்ல அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வடிவமைக்கும் போதே முதல்லயே திட்டமிடல் கரெக்டா இருந்துருணுங்க. நமக்கு உண்டான எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பேஸ்மெண்ட் ஹைட் என்னன்னு வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை உறுதியா அதுல நிக்கணும். அதே வரைபடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூம் இந்த சைஸ், இந்த ஹால் இந்த சைஸ், இந்த கிச்சன் எனக்கு இவ்வளவுதான் வருதுங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதே போதுங்க. சரிதான். அதுதான் கடைசி வரைக்கும் 2 பேத்துக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நீங்க கொடுக்குற கொட்டேஷனும் தெளிவா இருக்கும். நீங்க ஒரு தெளிவான ஒரு கொட்டேஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே இந்த வரைபடத்துக்கு உண்டான செலவினங்கள் செலவுதான் ஆகும். நாங்க வந்து இதை இதுதான் பண்ணுவோம் அப்படிங்கறது தெளிவான முறையில நீங்க கொட்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் அதுலயே நிவர்த்தி ஆயிரும். பிரச்சனைகள் எல்லாமே அங்கேயே முடிஞ்சிடும். கண்டிப்பா 2 பேத்துக்குமே பிணக்கு இல்லாம உங்களுக்கு வந்து வேலை பண்ணிடும், ஈஸியா முடியும். அவரு 2200 ரூபாய்க்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து அந்த 2200 ரூபாய்க்கு கட்ட முடியாதுன்றது உண்மை. ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. ஆனாலும் தன்னோட சிரமங்களை பொறுத்துக்கிட்டு சொல்ல காப்பாத்தி கொடுத்தாரு. அந்த 2200 ரூபாய்க்கே வந்து நான் கட்டித்தரேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இன்னும் 1 மாதம் கழிச்சு நீங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் அவ்வளோ தொகைக்கு பண்ணியிருக்க முடியாது, அதுக்கப்புறம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு வார்த்தை மாறாம இருந்தாரு. பெரிய வேலைகள்லாம் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணிருக்கீங்க? எத்தனை லட்ச ரூபா பட்ஜெட் இல்ல எத்தனை கோடியில பண்ணிருக்கீங்க? ஐயா நாங்க பாத்தீங்கன்னா 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல கூடவும் பண்ணிருக்கோம், 18,000 ஸ்கொயர் ஃபீட்ல கமர்ஷியலும் பண்ணிருக்கீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் கோடி கணக்கில் தான். 200 ஸ்கொயர் ஃபீட்லயும் 200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிருக்கீங்க. ரெசிடென்ஷியலும் கட்டிருக்கீங்க, கமர்ஷியலையும் கட்டிருக்கீங்க, ஃபேக்டரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். இப்போ இந்த வீடு கட்ட போறாரு அப்படின்னா உங்களை அன்னைக்கு கேட்கலாமா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு? கண்டிப்பா கன்சல்டிங் ஃப்ரீ தான்யா. கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம். சரி, நிறைய பேர் கேட்பாங்க கொட்டேஷன் இல்ல வெளியில இந்த இது கொடுத்துட்டோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க. சந்தேகங்களுக்குலாம் அதான் ஃபோன் பண்ணி. இப்போ நீங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ உங்களை அணுகணும் சுந்தரவடி வேலையா வந்து எனக்கு கட்டித்தரணும் ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா எந்த லிமிடேஷன், நீங்க தான் லிமிடேஷன் வச்சிருக்கீங்களா இல்ல தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் பண்ணுவீங்க? நான் இப்ப தற்போது பாத்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை. ஓகே. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தவிர வேற வெளில இருந்து வந்தா பண்ணலாம் வாய்ப்பு இருக்கா? இல்லையா, நாங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஈரோட்ல போய் பண்ணோம், இன்னொன்னு வந்து மதுரையில பண்ணோம். நாம போயிட்டு வர்றோம். சில பேர் இங்கேயே இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. புரியுது. இங்கே நின்று அவங்க முன்ன பண்ணணும் பார்க்கணும், ரெகுலரா சூப்பர்வைசிங் பண்ணோம் பார்ப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க இப்ப கரண்ட்ல எத்தனை சைட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? எனக்கு இப்ப 4 சைட் போயிட்டு இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். மக்களே, உங்களுக்கு இந்த இவர் சொன்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நீங்க ஏதாவது இருக்கீங்க, உங்களுக்கு வீடு கட்டணும் இல்ல வீடு கட்ட போறீங்க, அது சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா நீங்க தாராளமா கண்டிப்பா கேட்கலாம். திரு சுந்தரவடி வேலையோட எனக்கு அணுகலாம். நீங்க அவருடைய எண் கூட நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. நாங்க வந்து எப்படி இருக்கணும், ஒரு வீடு கட்டி எப்படி வாழணும் நாங்க நினைச்சோமோ அதே போல அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வேணும் என்றதை வந்து இந்த 612 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி எங்களுக்கு அருமையா கொடுத்தாரு. அவர் என்ன ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ லாஸ்ட் ஃபைனல் வரையும் அவர் வார்த்தையிலயும் தவறவே இல்லை, கரெக்டா இருந்தாரு. அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன மனசு கஷ்டம் கூட எங்களுக்கு வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதரை வந்து நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா இந்த தொடர்பு இதோடு முடியாது. எங்களுக்கு சொந்த பந்தம் நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக நான் கண்ட இன்பத்தை அவங்களும் காணணும்ன்றதுக்கோசம் அதை நாங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து அவரை நல்லா கட்டி கொடுத்தாரு. 2வது வந்து சில விஷயங்கள்ல பார்க்க போனோம்லாம் வெளியில வந்து பில்டர்ஸ் எடுத்துடுறாங்க, லாஸ்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கோ பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா இவரை பொறுத்த வரையும் வந்து நாங்க வந்து ஒரு ஃப்ரீயா விட்டோம், அவரும் எங்களை ஃப்ரீயா விட்டார், நாங்களும் அவரை ஃப்ரீயா விட்டோம். ஏன்னா அதை செய்யுங்க இதை செய்யுங்க நாங்களும் சொல்லல, அவரை வந்து என்னம்மா ஏதுமான்னு சொல்லி எங்களை கேட்கவே இல்லை. நாங்க வந்து போறோமா நாங்க இதை செய்யணும்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், ஆனா அந்த இடத்துல இருந்துரும். அந்த அளவுக்கு வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ஏன் இப்படி பாராட்டுறேன்னு கேட்டினா நாங்க வந்து அதை அனுபவிச்சதுனாலதான் எங்க உள் மனசுல இருந்து இந்த வர்ற வார்த்தை இது. உங்களுக்கு இவர் பேசுற விஷயங்கள் பிடிச்சிருக்கு, இப்ப இவர்கிட்ட வீடு கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா ஐயா சுந்தரவடி அணுகி
நீங்க கொடுக்கலாம். இவருடைய ஐயா உங்க பில்டர்ஸோட நேம் சொல்லுங்க, உங்க company. சுவமதி பில்டர்ஸ் ஐயா. சுவமதி பில்டர்ஸ். இவரை நீங்க அன்னைக்கு கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, இந்த வீடு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பொதுவான விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணதுக்கு நன்றிங்க. நன்றியா, நன்றியா, ரொம்ப நன்றி. Information is wealth.